ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான ஒன் பாட் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அர்ஜெண்ட்டாக வேலைக்கு போகிற டைமில், ஸ்கூலுக்கு பசங்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்குற டைமில் டக்குன்னு ஒரு ரைஸு ஒரு ரசம் வைக்காமல் இந்த மாதிரி டக்குன்னு ஒன் பாட் ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், டேஸ்டியாக இருக்குங்க. வாங்க இந்த டேஸ்டியான ஒன் பாட் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஒன் பாட் ரசம் பண்ணுறதுக்கு இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் முழு மல்லி, ஒரு டீஸ்பூன் மிளகு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு முழு சின்ன பூண்டையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நல்லா குறைன்ட்டு தூள் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து ரைஸ் வந்து 3/4 கப் ரைஸ் வந்து எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த 3/4 கப் ரைஸ் போட்டுட்டு மிச்சம் வந்து ஒரு 1/4 கப் வந்து துவரம்பருப்பு போட்டுங்க. அதாவது ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் துவரம்பருப்பு போட்டுக்கலாம். துவரம்பருப்பு ரொம்பவும் போட வேண்டாம், அப்புறம் சாம்பார் சாதம் மாதிரி ஆகிடும். ஒரு 3 டீஸ்பூன் இருந்தால் போதும். இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. இது ஒரு பக்கம் நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். ரசம் குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் பிடிக்குன்னா நெய் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இலையும் போட்டுக்கலாம். இப்போ பொடி பண்ணிவிட்டு வந்த மிளகு சீரகம் பூண்டையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிட்டு இப்போ நம்ம பழுத்த தக்காளியாக 3 தக்காளி பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரைச்சி கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பம்தான். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மறுபடியும் வந்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், எல்லாம் நல்லா வதங்கினதும் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த புளியில் 4 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி தண்ணியை எடுத்து வச்சுருக்கிறேன் 4 கிளாஸு. இப்போ ஊற வச்சுருக்கிற பருப்பு அரிசியை போட்டுக்கலாம். 1 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லா இன்னும் ஸ்மூத்தாக வேணும்னா நீங்கள் 5 கிளாஸ் கூட ஊற்றிக்கலாம் தண்ணி. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 4 விசில் விடுங்க. 4 விசில் நல்லா குக்கரில் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் முழு மல்லி, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 8 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. தீயை விடாமல் வறுத்துக்கோங்க. வறுத்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணிவிட்டு வந்துடுங்க. உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரியட்டும். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் ஒரு 10 பூண்டை தட்டி போட்டுக்கோங்க. வாய்வு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கி விட்டுட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற 3 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கொஞ்சமும் தண்ணியே ஊற்ற வேண்டாம். ஒரு நிமிஷம் நல்லா சுருள உருளைக்கிழங்கு வதக்கிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமும் தண்ணி ஊற்றாமல் இந்த எண்ணெயிலேயே சுருள வதக்கிக்கோங்க. தண்ணி எதுவுமே ஊற்றாமல் வதக்கும்போது இந்த உருளைக்கிழங்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ரசம் சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 2 நிமிஷம் அப்புறம் நம்ம பொடி பண்ணிட்டு வந்த பொடியே போட்டுக்கலாம். நல்லா வறுத்து பொடி பண்ணி இந்த உருளைக்கிழங்கு பண்ணும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் மறுபடியும் விட்டுருங்க. நல்லா போட்டுட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொடியை மட்டும் போட்டு கிளறி கொடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, கொத்தமல்லி இலையும் தூவிட்டு வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், 4 விசில் விட்டாச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. 1 பாட் ரசம் ரெடி. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கம்மன்ட்டு சூப்பராக ரசம் சாதம் ரெடிங்க. இந்த 1 பாட் ரசத்துக்கு ஒரு அப்பளத்தை பொரித்து பொடி பண்ணி போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. வேறு லெவலில் இருக்கும். இதே போலேயே நான் சொன்ன மாதிரியே இந்த 1 பாட் ரசமும் உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே போல் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.